என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம பாரம்பரியத்தை நிறையா விஷயத்தில் நம்ம மறந்துட்டோம். அதில் மெயினானது உணவு விஷயத்தில் சுத்தமாக மறந்துடுறோம். ஒரு சிலர் தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நான் ஞாபகப்படுத்தும் விதமாக இன்றைக்கி அரிசி பாயசம் வைக்கலான் இருக்கிறேங்க. அரிசி ஜீரக சம்பா அரிசி, பிரியாணிக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த ஜீரக சம்பா அரிசி, அப்புறம் பாசுமதி அரிசி, இந்த 2 அரிசியிலையும் பண்ணலாங்க. அல்லது பச்சரிசியிலையும் பண்ணலாம். ஆனால் இந்த 2 அரிசியில் நம்ம ஏன் பண்ணோம், நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இது அப்போ இருந்தே வந்த அரிசி இது. அதனால் மற்ற அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்த அரிசி. இது ஆதி காலத்திலேயே இந்த மாதிரியெல்லாம் அரிசி நமக்கு ஜீரக சம்பா அரிசி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரிலாம் அப்போ இருந்தே வந்த அரிசி, பாரம்பரிய அரிசினால இது நமக்கு இதில் நான் அன்றைக்கி பாயசம் வைக்கலான்னு இருக்கிறேங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கையளவு அரிசி ஊற வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ அரிசி தேவையோ மினிமம் இது நான் ஒரு 2 கை அளவு அரிசி போட்டிருக்கிறேங்க. இந்த அரிசி ஒரு 4-5 பேர் பாயசத்துக்கு ஆகும். 5 பேர் குடிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் அதில் ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், 2 ஏலக்காய். இப்போ இந்த அரிசி நம்ம நல்லா எடுத்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 டைம் கழிஞ்சிடணுங்க. தண்ணி நல்லா கழுவிடணும். கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊறினா போதுங்க. நான் ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். இப்போ இதே தண்ணியை ஊற்றி இந்த அரிசி, அப்புறம் இதில் இந்த தேங்காய், 2 ஏலக்காய் இதை போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த பாயசத்துக்கு ஒரு 5 முந்திரி எடுத்துருக்கிறேங்க, ஒரு 5 பாதாம் பருப்பு தட்டி வச்சுருக்கேன், கருப்பு திராட்சை, அப்புறம் சாரப்பருப்பு ஒரு ஸ்பூன் சாரப்பருப்பு வச்சுருக்கிறேங்க, பிஸ்தா பருப்பு ஒரு 5 வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை போடுங்க. இது எல்லாமே போடணும் அப்படிங்கிறது இல்லை. முந்திரி திராட்சை இருந்தால் போடுங்க, அந்த பாதாம் பருப்பு இருந்தால் போடுங்க. நான் எப்பவுமே கருப்பு திராட்சை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கருப்பு திராட்சையில் இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நான் கருப்பு திராட்சை தாங்க யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு நம்ம மைய அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. நான் மிக்சியை கழுவி ஊற்றி எந்த அளவு தண்ணி வைக்கணும்னு நான் காட்டுறேன். இந்தளவு தண்ணியாட்ட நல்லா மிக்சியை கழுவி இந்தளவு தண்ணி இருக்கணுங்க. ஏன்னா நம்ம அரிசி போட்டிருக்கிறதுனால பாயசம் நல்லா திக்காகும். நான் அரிசி இந்த ஒரு ஒத்த கைனா ஃபுல்லாக கிடையாது, இப்படி இவ்வளவு தான் நான் போட்டேன். ஸோ ஒரு அளவில் சொல்லணும் அப்படின்னா 50 கிராம் போட்டால் ஒரு 4-5 பேர் பாயசம் குடிக்கலாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுப்பை நீங்கள் எப்பவுமே மீடியமாக வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. சிம்மிலே வைக்க வேண்டியதில்லை, மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக வச்சுட்டிங்கன்னா அரிசி போட்டிருக்கிறதுனால டக்குன்னு பற்றிக்கும், அல்லது கட்டி ஆயிரும். நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, பக்கத்துலேயே நின்று நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம சர்க்கரை போடலாங்க. நீங்கள் சர்க்கரை போடும்போது இது இன்னும் தண்ணி மாதிரி வந்துடும், லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி கஞ்சி பதமாக இருக்கிறது. நீங்கள் முடிஞ்ச அளவு ஒயிட் சர்க்கரையை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது கலர் ஒயிட்டாக வர்றதுனால அதுக்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க. நீங்கள் ஒரு சில இதுக்கு பலகாரத்துக்கு நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துங்க. ஆனால் அதிகமாக நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்த வேணாம். இப்போ நான் இது ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் நாங்கள் அடுப்பு குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முந்திரி திராட்சைலாம் அப்படியே நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. மணக்க பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவு திக்னஸ் வேணுங்க. உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா, அரிசியும் தேங்காயும் அரைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 4 மடங்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா 1 மடங்கு அரிசியும் தேங்காயும் அரைச்சது அந்த அரைச்ச விழுது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 மடங்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். அரிசி போட்டனால ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 5 பேர் குடிக்கலாங்க பாயசம். நீங்கள் வந்து ஒயிட் சர்க்கரை போட்டிங்கன்னா, அஸ்கா போட்டிங்கன்னா கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும். நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டனால இந்த கலரில் இருக்குது. இந்த அரிசி பாயாசம் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாதுங்க. ஒரு 5 நிமிஷம்தான், டக்குன்னு பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான இந்த பாரம்பரிய பாயாசத்தை வந்து பார்த்தோன்னே விட்டுறாதீங்க. செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.